ஹலோ, நான் இன்னைக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன் ஃப்ரம் த புக் சுதா மூர்த்தி அண்ட் த கிராண்ட் பேரண்ட்ஸ் பேக் ஆஃப் ஸ்டோரிஸ். ஒரு நாளைக்கு ஒரு ஒய்ஃபும் ஒரு ஹஸ்பண்டும் இருந்தாங்களாம். ஒய்ஃப் பேர் அனிதாவா, அந்த ஹஸ்பண்ட் பேர் ஜக்குவான். அந்த ஜக்கு வந்து ரொம்ப லேசியாக, ஆனால் ஒரு வேலையும் செய்ய மாட்டானா. ஆனால் அவனோட ஒய்ஃப் அனிதா எல்லா வேலையும் செஞ்சு, வீட்டோட வேலையும் செஞ்சு, தோட்டம் வேலையெல்லாம் செஞ்சு நன்னா இருந்தாலாம். ஒரு நாளைக்கு அனிதா வந்து தோட்டத்துலேருந்து 2-3 காய் எடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது நிறைய மழை பெய்ய ஆரம்பிச்சுதான். என்ன பண்ணணும்னு அனிதாக்கு தெரியல. அப்போ முன்னாடி போய் பார்க்குறா, ஒரு வீடு இருக்குது. அந்த சின்ன அந்த வீட்டு சின்னதாக இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா ஒரு ஆள் வந்து சொல்கிறான், ரொம்ப மழையாக இருக்குது, நீ இங்கே கொஞ்சம் நேரம் தங்கலாம், இந்த வெளியில் இருக்கிற இடத்தையே நீ உட்கார, மழை நின்னதுக்கப்புறம் நீ போகலாம் அப்படின்னு சொல்லி வெளியில் இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு பால்கனி மாதிரி இடத்துல அவளை உட்கார வச்சுருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்க்குறான், அந்த மழை நிற்கிறதுக்கும் ஒரு சைனும் வரலையா. அதான் சொன்னாலும், சரி நீ இங்கேயே நம்ம வீட்டுக்குள்ளேயே வா, நான் உனக்கு ஏதோ பண்ணி தரேன் அப்படின்னு அவளுக்கு தண்ணி தரானா. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாலாம், எல்லா கஷ்டமும் அதெல்லாம் அந்த ஆளுக்கு சொல்கிறானா. அப்போ அந்த ஆளும் சொல்கிறானா, சரி இப்போ மழை நின்றுடுத்து, நான் ஒன்று பண்ணுறேன், நீ இந்த சீடு வச்சுக்கோ, இதுலேருந்து ஒரு நல்ல வெஜிடபிள் காய்க்கும், அது யாரும் இது வரைக்கும் பார்த்ததில்லை அப்படின்னு ஒரு சீட் தரலாம். தேங்க்யூ அப்படின்னு அனிதா அந்த காயெல்லாம் எடுத்துன்னு வந்திருந்தால அந்த காயை அந்த ஆளுக்கு தந்து அந்த சீடு எடுத்துன்னு வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த சீடு எடுத்துன்னு வீட்டுக்கு போய் அதை பிளான்ட் பண்ணி அதை பார்த்தா அது வந்து ஒரு பெரிய பீன் ஸ்டாக் வருதான். அதில் சின்ன சின்ன பீன்ஸ்லாம் காய்க்கிறது தான். இதெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு அதை ஒரு ஃபுல் பாஸ்கெட்டில் எடுத்து பறித்து அதை போய் கடையில் விற்றா நிறைய பைசா அவளுக்கு கிடச்சதான். இது நல்லா இருக்கே அப்படின்னு எல்லா நாளைக்கும் நிறைய பீன்ஸ் காய்க்குமா. எல்லா நாளைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பீன்ஸ் எடுத்துன்னு போய் அங்கே விற்று அவள் பைசா எடுத்துப்பாரான். அப்போ ஜக்கு வந்து நினச்சாலா, இது பாரு எவ்வளோ இது பண்ணி பீன்ஸ் விற்று எவ்வளோ பைசா வாங்குறான்னு நாம்பளும் போய் அந்த ஆளுக்கிட்ட இன்னும் நிறைய பீன்ஸோட சீட்ஸ் கேட்கலாம். நாம்பளும் போய் பார்க்கலாம் எங்கேருந்து அவளுக்கு இது வருதுன்னு. பார்த்தா ஒரு பீனை திறந்து பார்க்குறா, அதுக்குள்ளே ஒரு சீடுமே இல்லை. இது என்ன பண்ணலாம், நம்ம அந்த ஆளுக்கிட்டேயே போய் கேட்கலாம் நிறைய சீட்ஸ்க்கு அப்படின்னு. அந்த ஆளோட வீட்டுக்கு போய் பார்க்கலாம்னா ஆளே உள்ளே இல்லை. நம்ம ஒன்றும் இப்போ அந்த ஆளும் இல்லை, நான் எப்படி பீன்ஸோட சீட்ஸ் வாங்குவேன், இந்த பீன் ஸ்டாக் ஏறி பார்க்கலாம் எவ்வளோ பெருசாக போடுது அப்படின்னு. ஒரு நாளைக்கு அனிதா வீட்டில் இருக்காத போது ஜக்கு அந்த பீன் ஸ்டாக் ஏறி போய் பார்க்கலான்னா ஒரு ரோட் மாதிரி இருக்காங்க, ஒரு சின்ன வீடு இருக்கான் மேகத்தில். அதான் அந்த பீன் ஸ்டாக் ஏறி அந்த ரோடு போய் அந்த ரோடை தாண்டி அந்த வீட்டுக்குள்ளே அந்த வீட்டில் போய் பார்த்தா கதவு மூடி இருக்கு. அந்த கதவை தட்டி பார்த்தா உள்ளேருந்து ஒரு சத்தம் வருது, யார் வந்திருக்கா? அப்போது அந்த ஜக்கு சொல்கிறான்னா, நான் அனிதாவோட ஹஸ்பண்ட் ஜக்கு வந்திருக்கேன். சரி உனக்கு என்ன வேணும்? எனக்கு அப்போ நினச்சி பார்க்கலாம், நான் பீன் சீட்ஸ் கேட்டு என்ன ஆகும், அவ்வளோ வேலை செய்யணுமே பீன்ஸை வளர்க்குறதுக்கு, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் பைசாவே கேட்டுருந்தான் அப்படின்னா அந்த ஆளுக்கிட்ட சொல்கிறானா, எனக்கு பைசா வேணும். சரி போ அப்படின்றாள் அந்த உள்ளே இருக்கிற ஆள். அதான் திரும்ப அந்த பீன் ஸ்டாக் இறங்கி போய் வீட்டுக்கு போய் பார்த்தா ஒரு பெரிய டப்பா இருக்குது, அதுலேருந்து பைசா கொட்டிகிட்டே இருக்குது. இது என்ன இருக்கே அப்படின்னு 2-3 நாளைக்கு அனிதாலேருந்து அந்த பைசாவை ஒழிச்சு வச்சுருந்தாலாம். அனிதாக்கு தெரிஞ்சு போயிடுது இந்த மாதிரி பைசாவை ஒழிச்சு வைக்கிறான்னு. அதான் ஜக்குவை சொன்னால், இந்த பைசாலாம் உனக்கு எங்கேருந்து கிடச்சிது? அப்போ அந்த ஜக்கு சொல்கிறான்னா, நான் இந்த பீன் ஸ்டாக் ஏறி போய் பார்த்தேன், இங்கேருந்து அவ்வளோ பைசா கிடச்சி, இது நீ சீட் பண்ணி வாங்கியிருக்கேன், நீ வேலை செஞ்சு வாங்க அப்படிங்கிற அனிதா. இல்லை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் பீன் ஸ்டாக் தான் ஏறி பண்ணுவேன் அப்படின்னு அந்த ஜக்கு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு அடுத்த நாளைக்கு திரும்ப அனிதா வந்து பீன்ஸை பறிச்சுட்டு கடைக்கு போகும்போது திரும்ப ஜக்கு அந்த பீன் ஸ்டாக் ஏறுறானா. போய் நினைக்கிறான், திரும்ப பைசா கேட்டு என்ன ஆகும், இனி கோல்டு நகெட்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறானா. இல்லை கோல்டு நகெட்ஸும் கேட்டு ஒன்றும் ஆகாது, நான் இந்த ஃபுல் கிராமத்துலேயே ரொம்ப பணக்கார ஆளாகிறதுக்கு கேட்குறேன் அப்படின்னு போய் அந்த ஆளுக்கிட்ட திரும்ப கதவை தட்டலாம். திரும்ப அந்த ஆள் கேட்குறான், நீ யார் வந்திருக்க? நான் அனிதாவோட ஹஸ்பண்ட் ஜக்கு வந்திருக்கேன். சரி எனக்கு என்ன வேணும்? எனக்கு இந்த
இந்த கிராமத்துலேயே ரொம்ப பணக்கார ஆளானோம். சரி போ அப்படின்னாலாம். திரும்ப அவன் பீன் ஸ்டாக் கீழே ஏறி போனால் அவனோட வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய அரண்மனை மாதிரி ஒரு வீடு இருக்கான். என்னென்ன இருக்கே அப்படின்னு அவன் அதுக்குள்ளே போய் பார்க்குறான். அவ்வளோ அழகாக இருக்கு. அனிதா திரும்ப பீன்ஸ் எல்லாம் விற்றுட்டு வரா. சொல்கிறா, இது என்ன, இதுவும் அந்த பீன் ஸ்டாக்ல இருந்தா, நான் அவனோட அந்த வீட்டிலலாம் இருக்க மாட்டேன், நான் இந்த நம்மள இருக்கிற வீட்டில் தான் இருப்பேன், அண்ட் நான் பீன்ஸ் தான் விற்பேன் அப்படின்னு சொல்லி திரும்ப அடுத்த நாளைக்கு பீன்ஸ் விற்க போகிறானாம். அப்போ அந்த ஜக்கு நினைக்கிறானா, இவன் என்ன ஆனால் கூட பீன்ஸ் தான் விட்டுருந்துருப்பா, நான் திரும்ப அங்கே மேலே நான் திரும்ப வந்து இங்கே சுற்றிட்டு வரேன், நான் திரும்ப வந்து இங்கே அக்கம் பக்கம் சுற்றிட்டு வரேன் அப்படின்னு போய் கடைக்கெல்லாம் போகிறானா. அப்போது அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டின்னருக்கு கூப்பிட போகிறானாம் அந்த கடைக்கு. அப்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறானா, என்னால் முடியாது, நம்மளை ராஜா இன்னைக்கு ஒரு பார்ட்டிக்கு கூப்பிட்டுருக்கலாம், அதான் நாங்கள் இன்னைக்கு வர முடியாது அப்படிங்கிறானா அந்த ஆள்லாம். அப்போது அந்த ஜக்கு நினைக்கிறான், அப்போது என்லேருந்து பெரிய பணக்கார ராஜா தானா, சரி சரி அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லி திரும்ப வீட்டுக்கு வந்து அடுத்த நாளைக்கு திரும்ப எப்போ அனிதா வந்து பீன்ஸ் விற்க போகிறாளோ அந்த பீன் ஸ்டாக் ஏறி போய் திரும்ப அந்த வீட்டோட கதவை தட்டுறாளாம். அந்த பீன் ஸ்டாக் ஏறி போய் அப்போ திரும்ப அவள் கேட்குறாளா, யார் வந்திருக்கேன், நான் அனிதாவோட ஹஸ்பண்ட் ஜக்கு வந்திருக்கேன். சரி உனக்கு என்ன வேணும், எனக்கு ராஜா ஆகணும் இப்போவே அப்படிங்கிறானா அந்த ஜக்கு. சரி போ அப்படிங்கிறானா அந்த ஆள் உள்ளே இருக்கிறது. அப்போ பார்க்குறானா, உள்ளே போய் பார்க்குறானா அவள் ராஜா ஆகிட்டான் அந்த ஜக்கு. அப்போ அந்த அனிதா திரும்ப வேலையிலேருந்து வந்து சொல்கிறா, நானோட ராணிலாம் ஆக மாட்டேன், நான் பீன்ஸ் தான் வைப்பேன். சரி நீ பீன்ஸே வித்துன்று அப்படின்னா அந்த ஜக்கு சொல்கிறானா. அதான் திரும்ப அனிதா அடுத்த நாளைக்கு பீன்ஸ் விற்கும் போது அவன் திரும்ப வேறு எங்கேயோ அந்த எம்பரர் வீட்டுக்கு, பாட்ஷா வீட்டுக்கு போகலானா. அப்போ அந்த மினிஸ்டர் சொல்கிறாளா, இப்போ அந்த பாட்ஷா உன்னை பார்க்க வர முடியாது, ஒரு வேலையில் இருக்கா. என்ன வேலையில் இருக்கா, என்னோட ஏன் பேச முடியாது அப்படின்னு அந்த ஜக்கு கேட்குறானா. இல்லை பெருமாளுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அந்த மினிஸ்டர் சொல்கிறானா. அப்போது இந்த ஜக்கு நல்லதான், இப்போ ராஜாலேருந்தும் பெருமாள் தானா, சரி சரி அப்படின்னு அந்த மினிஸ்டருக்கு சொல்லி திரும்ப வீட்டுக்கு போய் அடுத்த நாளைக்கு எப்போ அனிதா பீன்ஸ் விற்க போகிறாளோ அப்போ அந்த பீன் ஸ்டாக் திரும்ப ஏறி போய் அந்த ஆளுக்கிட்ட சொல்கிறானா, நான் பெருமாளானோ, எவ்வளோ தடவை நீ என்னை வந்து கேட்ப அப்படின்னு சொல்லி இவனை அந்த க்ளவுட்ஸ்லேருந்து அவனை தள்ளி விட்டானா அந்த ஆள், வீட்டுல இருக்கிற ஆள். அதான் அவன் பீன் ஸ்டாக்லேருந்து கீழே விழுந்து எல்லா இடத்துலையும் அவனுக்கு அடியெல்லாம் பட்டதான். அப்போ பார்க்குறான் அந்த பீன் ஸ்டாக்கும் இன்னுமே பீன் ஸ்டாக் இல்லை, ஒரு புஷ்ஷு மாதிரி எடுத்து. அப்போ அனிதா வேலையிலேருந்து வந்து சொல்கிறா, ஐயோ இது புஷ்ஷாக எடுத்து, இப்போ நான் எப்படி பீன்ஸ்லாம் பறித்து விற்க போவேன், இதுக்குள்ளே சீட்ஸும் இல்லை, எப்படி இவ்வளோ பீன்ஸ் வச்சு நம்ம வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படின்னு ஒரு பீன்ஸ் திறந்து பார்த்தா அதுக்குள்ளே சீட்ஸ் இருக்குது. அப்போ சொல்கிற, இதை பார்த்தியா, நான் உனக்கு சொல்லியிருந்தேன்ல இந்த மாதிரி பண்ணி உனக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லைன்னு, நீ ஒரு நாளைக்கு உனக்கு இப்படி ஆக போகிறதுன்னு எனக்கு தெரியும், வா இது பாரு என்கிட்ட எவ்வளோ பைசா இருக்குது அப்படின்னு அவளை எல்லா பைசாவும் எதெல்லாம் அவள் இவ்வளோ நாளைக்கு வச்சுருந்தாலும் அதெல்லாம் காட்டுறாளாம். வா நம்ம நாளைக்குலேருந்து திரும்ப இதே இருக்கிற பீன்ஸ் எல்லாம் விற்கலாம். அப்போது ஜக்குக்கு அவனோட தப்பு புரிஞ்சதான். அப்புறம் அவன் நெக்ஸ்ட் டே அனிதாவோட சேர்ந்து பீன்ஸ் பிளான்ட் பண்ண போனாலாம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி, never be greedy and selfish. You'll pay one day. Bye. Bye.